ஒரு யூனிட் உற்பத்தி பண்ணுறதுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் வந்து ரூ. 1.59 அப்படின்னு இன்றைய தேதியில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் கமர்ஷியலுக்கு சோலார் போடும்போது இந்த மாதிரி 9 கிலோவாட் போட்டுட்டிங்கன்னா ரூ. 4500 ஏற்கனவே வந்துகிட்டு இருக்க பில்லோட கூடுதலாக கட்டணும். ஆனால் வீட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி நெட்வொர்க் சார்ஜஸ்ஸு வரும்போது 9 கிலோவாட்டுக்கு ரூ. 900 கட்டினா போதும். மற்றபடி கரண்ட்டு பில்லு எல்லாமே ஜீரோ ஆகிடும். வீடுகளுக்கு வந்து கிலோவாட்டு சார்ஜஸ்ன்னு கிடையாது. ஆனால் கமர்ஷியலுக்கு ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 217 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரூ. 217 சார்ஜ் பண்ணும்போது ஒரு 10 கிலோவாட்டு நீங்கள் லோடு வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு ரூ. 2170 தனியாக நீங்கள் வந்து ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டணும். அதோடு சேர்ந்து இந்த ரூ. 4500 சேர்ந்து ஃபிக்ஸட் சார்ஜ் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 7500 நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா வந்து எக்ஸஸ் லோடு பெனால்ட்டி கமர்ஷியலுக்கு வரும், பிஎஃப் சார்ஜஸ் வரும், எலக்ட்ரிசிட்டி டேக்ஸஸ் வரும். இதெல்லாம் வரும்போது கமர்ஷியலுக்கு ஆன் கிரிட் போடுறது அந்தளவுக்கு நமக்கு நல்லதில்லை, லாபம் தராது. ஆனால் இந்த மாதிரி வீடுகளுக்கு நீங்கள் 20,000 22,000 பில்லு வந்துச்சுன்னா உடனே சோலார் போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு 20,000 ஒரு இடத்துல நெட்வொர்க் சார்ஜில் 20% மட்டும்தான். ரூ. 1.59 நெட்வொர்க் சார்ஜ்னால் அதில் 20% நீங்கள் கட்டினா போதும், ஒரு 30 காசு வரும் ஒரு யூனிட்டுக்கு. அப்போ ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 87 கணக்கு வருது. 9 கிலோவாட்டுனா ஒரு ரூ. 800 ரூ. 850 உள்ளே தான் அந்த நெட்வொர்க் சார்ஜ் கட்டணும். ரூ. 22,000 நீங்கள் பில்லு கட்டுறீங்கன்னா இந்த 10 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு 9 கிலோவாட் சோலார் பேனல் போடும்போது நீங்கள் கட்டக்கூடிய பில்லு வந்து வெறும் ரூ. 900 தான் வரும். அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு பில்லுக்கும் நமக்கு ஒரு ரூ. 20,000 ரூ. 22,000 மிச்சமாகும். நமக்கு திரும்ப முதலீடு செய்த தொகையை திரும்ப எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ இப்போ வந்து நம்ம இந்த திட்டத்தில் என்ன போட்டிருக்கோன்னா 6 கிலோவாட்டுக்கு மேலே போயிடுச்சுனாலே நீங்கள் சப்சிடி திட்டத்துக்கு போக வேண்டியதில்லை, நான் சப்சிடி திட்டத்திலே போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு லாபம் மிச்சமாகும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தான் இந்த திட்டம் இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வீடுகளுக்கு போட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆன் கிரிட்டுன்னு போயிட்டீங்கன்னா கமர்ஷியலுக்கு போட்டாலும் சரி, இபி கனெக்ஷனோடு சேர்ந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் டிசிஆர் பேனல் தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ இன்றைக்கி இருக்க தேதியை விட கூடுதலாக ஒரு 20% விலை கூடிரும். ஏன்னா சாதாரண இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பேனலை விட இந்த உள்ளூரில் தயாரிக்கக்கூடிய பேனல் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, டிசிஆர் பேனல், டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்குவயர்மெண்ட், ஒரு பேனலை தயாரிக்கக்கூடிய பொருட்களில் வந்து எல்லாமே இந்தியாவில் தயாரித்த பொருளாக இருக்கணும். அது கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய ஷீட்ஸாக இருந்தாலும் சரி, செல்லாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் தயாரிக்கும் போது 30% விலை அதிகமாக இருக்குது